பொது சிவில் சட்டத்தை திமுக ஆதரிச்சு வாக்களிச்சு சொல்லிட்டு இவங்க கூட்டணியில இருக்கு. அதான் குஜராத் விஷயத்துல தெளிவாகவே முரசொலியில் எழுதியிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு வந்ததுக்கு அப்புறம் இது தப்புனா அது ரைட்டா? பேசாதீங்க. உங்க தலைவர் மாதிரி. பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்தில் ஐயா கருணாநிதி கொடுத்த பேட்டி என்ன பேட்டின்னு பாத்தீங்கன்னா, பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்திற்கும் பாஜகவிற்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாதுன்னு பேட்டி கொடுத்திருக்காரு. இதை மறுக்கிறீங்களா? இதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இருங்க, ரெண்டாவது அதுக்கு அடுத்த விஷயம் இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா கோவை குண்டு வெடிப்ப நான் சொல்லல, இது ஐயா ஜவஹர்லால் இன்றும் இவர்கள் கூட்டணியில இருக்கிற ஐயா ஜவஹர்லால், அது அவங்க கட்சி தலைவர் தான். எனக்கு அதனால தான் டேட்டா எடுத்தேன். அவங்க கட்சியினுடைய தலைவர் ஐயா பேராசிரியர், மதிப்புக்குரிய பேராசிரியர், எனக்கு ரொம்ப பிடித்தவர். அவர் கொடுத்த ஒரு பேட்டி காணொலி வீடியோ வச்சிருக்கேன். அதுல சொல்றாரு, கோவை குண்டுவெடிப்பு நடந்து 2 நாட்கள் கழித்து நாங்கள் ஐயா கருணாநிதி அவர்களை சந்திக்க சென்ற பொழுது அவர் எங்களை அழைத்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் தான் இதை செய்திருக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகளாக பாவித்தார் ஐயா கருணாநிதி என்று 2006ஆம் ஆண்டு மதுரையில் ஒரு நிகழ்வுல பேட்டியில் கொடுத்து எனக்கு காணொலி வச்சிருக்கேன். யார் அளித்தா? இவங்களுடைய கட்சியினுடைய தலைவர் ஐயா ஜவஹர்லால் அளிச்சிருக்கார். இதை மறுக்க முடியுமா? இந்த மாதிரியான வரலாறுகள் எல்லாம் இனப்படுகொலை, ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அங்க ஈனத்துல முல்லைவாய்க்கால் படுகொலை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இங்க இவருடைய குடும்பத்திற்காக, இவருடைய மகனுக்காகவும், இவருடைய பேரனுக்காகவும் இங்க மத்திய அரசாங்கத்திட்ட மத்திய அமைச்சர் பதவி கேட்டுக்கிட்டு இங்க உட்கார்ந்து ஐயா கருணாநிதி எழுத முரசொலி எழுதின நாவல் இன்னைக்கும் இருக்கின்றது. இப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லாம் இந்த பாடப்புத்தகங்கள் எழுதப்படுமா? இது என்னுடைய கேள்வி. இதுக்கு திமுக சார்ந்து பதில் சொல்லுங்க. திமுக சார்பில் பதில் இல்ல. நீங்க கேட்ட முக்கியமான 2 கேள்வி எங்க கட்சியை நோக்கி கேட்டிருக்கீங்க. அதுக்கு பதில் சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறது. முதல் பாபர் மசூதிக்கு ஆதரவுன்னு சொல்லி கலைஞர் அவர்கள் எங்க சொன்னாங்க? முரசொலி எடுத்து கொடுங்க. எங்க சொன்னாங்க? ஒன்று. இரண்டாவது, குஜராத் படுகொலையை அவர் ஆதரிக்கவே இல்லை. அது சொன்ன விதம் வேற. முன்னேற்ற கழகம் மத்திய பாராளுமன்றத்துல அந்த அசஸ்மென்ட் அமெண்ட்மென்ட் கிடையாதுங்க. உங்க தலைவர் சீமானவர்களே இதுக்கு விளக்கம்லாம் சொல்லிட்டாரு. நீங்க இப்ப பேசுறீங்க சரியா? தெளிவா அதுல சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? இது குஜராத் மாநிலத்தில் நடந்த பிரச்சனை. இந்த பிரச்சனையை நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. நாங்கள் மத்திய அரசை ஆதரிக்கிறோம். குஜராத் சம்பவத்திற்கு பாஜக சம்பந்தம் இல்லை. நாங்கள் அதனால் அந்த ஆட்சி அமைச்சரவையில், வாஜ்பாய் அமைச்சரவையில் முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டதை பத்தி அவர் பேசல. அதுக்கு ஆதரிக்கிறேன்னு சொல்லி பேசல. அந்த ஊர்ல அந்த குஜராத்தில் நடக்கிற அந்த இது மாநில லாண்ட் ஆர்டருக்கு உட்பட்டது. கோவை குண்டுவெடிப்பு யாருங்க நடத்துனது? நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, சொல்றதுக்கு டைம் கொடுங்க. 2 பேரும் பேசுறீங்கல்ல. ஒன்று, இப்ப கோவை விஷயத்துக்கு எங்களுடைய தலைவர் சொன்னல, குஜராத் இதுக்கு இப்ப என்ன சொல்ல வரீங்க? அதான் குஜராத் விஷயத்துல தெளிவாகவே முரசொலியில் எழுதியிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு வந்ததுக்கு அப்புறம் சகோதரர் சொல்றாருல்ல, இந்த குற்றச்சாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதே முரசொலியில் விளக்கமாக எழுதினாங்க. நாங்க எந்த அர்த்தத்தில் இதை சொன்னோம், இதை ஆதரிக்கலாம் செய்யல. மோடி அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களித்தாங்க. நீங்க எடுத்து கொடுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்படி அதாவது திருப்பி கேள்வி கேட்டுட்டே இருந்தா பதில் சொல்லணும். மாநிலத்தில் இருந்தது திருப்பி கேள்வி கேட்டா அது கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு கொடுங்க. சொல்லுங்க. பாராளுமன்றத்துல அந்த தீர்மானத்துக்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. அவங்க அமைச்சரவையில் பங்கு வகிச்சாங்க. அது ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, ஒரு புரிஞ்சுக்கங்க. அமைச்சரவையில் பங்கெடுத்தாங்க. இப்ப இந்தியாவுடைய இந்த சிஏக்கு அதிமுக ஆதரவு கொடுத்துட்டு வார்த்தை சொன்னாங்க. இது தப்புனா அது ரைட்டா? இல்ல அதிமுக அன்வர் ராஜா அதை கண்டிச்சு பேசியிருக்காரு. திமுகவுல யார் பேசிருக்காங்க? அன்வர் ராஜா கண்டிச்சு முத்தலாக் சட்டத்தை பேசினாரு. அதுக்கப்புறம் யார் ஆதரவு கொடுத்தது? நீங்க பேசுனீங்களா? அது திசை மாறிடு. சிவில் சட்டத்தை திமுக ஆதரிச்சு வாக்களிச்சுன்னு சொல்லிட்டு இவங்க கூட்டணியில இருக்க ஐயா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்தின் பொதுச் செயலர் ஐயா வைகோ அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மென்ட். வைகோ கொடுத்ததுக்கு இப்ப நான் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஒவ்வொன்றுக்கு பதில் கொடுக்க முடியுமா? நீங்க என்ன கேள்வி கேளுங்க. ஒவ்வொரு சம்பவம் வாங்க. நான் இப்ப நேரடியாக எங்க தலைவர் சொன்னதுக்கு நான் வர்றேன். எங்க தலைவர் சொன்னா சொல்றேன்ல, அந்த சமயத்தில் நடந்த விஷயங்களை நான் விரிவா பேசணும்னா மணிக்கணக்கா பேசணும். ஒரு 4 வார்த்தையில பேச முடியாது. ஆனால் இன்னைக்கு அதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் அத்தனை சிறைவாசிகளை விடுதலை பண்ணிருக்காங்க. அது தெரியுமா இல்லையா? இன்னைக்கு ஒருத்தர் கூட உள்ள இல்ல. யார் இருக்காங்க? தனிநபர் யார் இருக்காங்க? தனிநபர் 11 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் கொடுங்க. கேள்வியை கேட்டதுக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன்.
இந்த அதாவது கோவை குண்டுவெடிப்பு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் சிறையில் இருக்கும் பொழுது அவர்கள் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தப்ப இவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தால் இவர்கள் அன்று கைது செய்யப்பட்ட போது என்ன மனநிலையோடு கைது செய்யப்பட்டார்களோ அதே மனநிலையில் இன்றும் இருக்கிறார்கள். வெளியிட்டால் தவறான செயல்பாடுகள் நடைபெறும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மறுவாதம் செய்தது. இந்த திமுக தலைமை மறுக்க முடியுமா? எனக்கு நீங்க குறுக்க பேசாம இருந்தா நான் தெளிவா சொல்றேன். இந்த விஷயம் இல்ல, இங்க பாருங்க, முதல்ல தெளிவா புரிஞ்சுக்குங்க. அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு பேச வேண்டாம். நீங்க தான் தொடர்ந்து எல்லா பிரச்சனையும் இருக்காதீங்க. இந்த விஷயத்தை சொல்றேன், கேட்ட விஷயத்தை சொல்றேன். இதே பொதுவாக ஒரு மாநில அரசு, நான் விஷயத்தில் சொல்லிட்டு வரேன், மாநில அரசு இது போன்ற குற்றவாளிகளுக்கு ஆதரவாக எப்பொழுதுமே நீதிமன்றத்தில் ஆதரவா பேசுறாங்க. ஒரு நிமிஷம் சொல்ல முடியும். இன்னும் எத்தனை இஸ்லாமிய சிறை வாசத்தை சார்ந்த குடும்பங்கள் இன்னும் எங்களோட தொடர்புல இருக்காங்க, கவலையோட இருக்காங்க. எல்லாரும் விடுதலை செய்யப்படாது. அதாவது எனக்கு நீங்க நேரம் கொடுக்காம நீங்க இப்படி கேட்டுட்டீங்க. நான் எல்லாத்துக்கும் அந்த குற்றச்சாட்டுக்கு சரியா இல்லையா அதை சொல்லுங்க. குற்றச்சாட்டை சொல்றதுக்கு நான் எல்லாத்தையும் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். நீதிமன்றத்தில் பொதுவாக மாநில அரசு, நான் ஒன்னா சொல்லிட்டு வரேன், எல்லாத்துக்குமே பதில் சொல்றேன். மாநில அரசு பொதுவாக இது போன்ற ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி பரோல்ல வரணும்னு சொல்லி அப்பீல் பண்ணாங்கன்னா அதற்கு ஆதரவாக ஒரு மாநில அரசு கொடுக்காதுன்னு அண்ணனுக்கே தெரியும். எல்லா மாநில அரசு அப்படித்தான் கொடுத்துச்சு. ஜெயலலிதா அவர்கள் சிஎம் இருக்கும்போது அப்படித்தான் கொடுத்தாங்க. நான் சொல்லி முடிக்கிறேன். நான் சொல்லி முடிச்சாதானே பதில் பேச முடியும். நீங்க 3 பேர் கேள்வி கேக்குறீங்க. மாநில அரசு இப்படி வாதிடாது அப்படிங்கறத பேசுறதுக்கு இங்க கிடையாது. நம்ம திமுக என்ன சொன்னாங்க, விடுதலை செய்வோம்னு சொன்னாங்க. இந்த இடத்துல வாதம் வைக்கும்போது நான் சொல்லி முடிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்கன்றேன். சரி சொல்லுங்க. 5 நிமிஷம் அமைதியா இருங்க, நான் பதில் சொல்றேன். கேள்வியை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா பதில் சொல்ல முடியாது. இல்ல, அதுக்கான பதில் வரல. சொல்றேன், அதுக்கு டைம் கொடுங்க. 4 வாரத்துல சொல்ல முடியாது. முதல்ல கேள்விக்கு கொடுங்க. இந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூட உயர்நீதிமன்றத்தில் வரும் பொழுது அதே தமிழக அரசு நாங்கள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்க மாட்டோம் சொன்னாங்களா இல்லையா? இருங்க ஜான் பால், இருங்க பேசாதீங்க. உங்க தலைவர் மாதிரி பாதியை புரிஞ்சுட்டு பேசாதீங்க. இந்த வார்த்தை எல்லாம் நீங்க பேசாதீங்க. இல்ல இல்ல, இந்த வார்த்தை எல்லாம் நீங்க சொல்லாதீங்க. அப்புறம் என்ன நடந்துக்கிட்டாரு? இவர் பேச வந்து நீங்க இத கண்டிப்பா உச்சநீதிமன்றத்தில் இது போன்ற அதிகாரிகள் சொன்னது உண்மை, மாற்று கருத்து இல்ல. அது தவறு என்று தமிழக அரசுக்கு நாங்க கூட எடுத்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் அதே தமிழக அரசு இந்த சிறைவாசிகள் விடுதலைக்கு நாங்கள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் இத்தனை பேர் பரவல்ல வெளியே வந்தாங்க. இன்னைக்கு 11 பேர் விடுதலை ஆயிருக்காங்க. இந்த வரலாறு தெரியுமா? நீங்க இந்த சிறைவாசிகளுக்கு என்னங்க பண்ணிட்டீங்க? என்ன பண்ணிட்டீங்க? நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கின்ற 40 தலைநகர்களும் போராடி எங்களுக்கு தேச துரோக வழக்கு இந்த குறிப்பிட்ட போராட்டம் இருக்கு. ஐயா ஸ்டாலின் மேல இருக்கா, இவங்களுடைய தலைவர் ஜவஹர்லால் இருக்கா? அதாவது நான் பேசினா என்னால பேசிட்டே போலாம். 11 ஒரு நிமிஷம், ஒரே ஒரு உதாரணங்க. 11 பேர் விடுதலை இருக்காங்கல்ல, அந்த 11 பேர்ட்ட போய் கேட்டு பாருங்க யார் விடுதலைக்கு காரணம்னு. நாம் தமிழர் காரணம் சொன்னா நான் இதோட பேச விட்டுறேங்க. நாம் தமிழர் காரணம். ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறீங்க. இந்த அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா? வீடியோ அதெல்லாம் இல்ல, தொடர்புல இருக்காங்கங்கறீங்களா? யாராவது ஒரு எண் இருந்தா போடுங்க. 11 பேரும் விடுதலைக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி தான் சொன்னா நாங்க இத பேசுறது விடுதலைக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி. அப்படிங்க 11 பேருடைய விடுதலை காரணம் திமுக அரசாங்கம் நீங்க சொல்லுவீங்களா? மனிதநேய மக்கள் கட்சி எங்களுடைய கட்சி. எல்லா சமூக இயக்கங்களும் இந்த எங்க தலைவர் எடுத்த முயற்சி தவறுங்க. இன்னைக்கு நாங்கள் விடுதலை செய்யப்பட்ட 11 பேரும் பேட்டி கொடுத்திருக்காங்க. நான் அந்த வீடியோ தரேன். 11 பேரும் சொன்னது மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களுடைய முயற்சியின் காரணமாகத்தான் நாங்கள் விடுதலை பெற்றோம்னு சொன்னாங்க. உங்களிடம்